ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ் வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். அடி நம்ம தீர்ப்பாறை யாமினி 4ஆம் பத்து திருவாய்மொழியில 6வது பதிகம் இதோட அர்த்த விசேஷங்கள் பார்த்துன்னு வந்துருக்கோம். இது அனங்கராஜா சுவாமி எழுதின திவ்யார்த்த தீபிகையில இருந்து பதவுரை எல்லா பாசுரத்துக்கும் பார்த்துட்டு வரோம். அதோட சேர்ந்து நம்பிள்ளையோட ஈட்டோட ஒரு அவதாரிக்கை, அந்த பாசுரத்துக்கு ஒரு அவதாரிக்கை இருக்க, அதையும் பார்த்துன்னு வந்துருக்கோம். இந்த 4ஆம் பத்து வரைக்கும் பார்த்த பாசுரங்கள்லயே பார்த்தேன்னா இதுதான் முதல் பாசுரம். ஆழ்வார் தானான தன்மையை விட்டு, அதாவது நம்மாழ்வாரா அவரோட தன்மையை விட்டு பராங்குஷ நாயகியா ஒரு பெண் பாவனையை ஏறிட்டு அந்த நிலையையும் விட்டு, பராங்குஷ நாயகியோட திருத்தாயார் அந்த நிலையையும் விட்டு, இந்த நிலையெல்லாம் விட்டுனாக்க என்னன்னா இதெல்லாம் ஆழ்வாரோட மனசுல ஒரு பாவமா வந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். நம்ம விட்டுட்டுன்னா இதையும் தரிச்சுன்னு இருக்க முடியாம ஒரு தோழி பாசுரமா அமையது. இதுதான் ஃபர்ஸ்ட் தோழி பாசுரம் திருவாய்மொழியில நம்ம சேவிக்கிறது. ஆர்டர் சொல்றேன் அடியே. சோ இதுல 5 பாசுரங்கள் பார்த்துட்டோம். எப்படின்னா எப்படியாவது எதையாவது பண்ணி ஆழ்வார் மோகிச்சு போயிருக்காரு எம்பெருமான் இன்னும் வரலன்னு. அந்த எம்பெருமானோட விசேஷம் அதிகமாயிருக்குன்னா ஆழ்வார் ரொம்ப அந்த பசல நோய் அப்படின்னு சொல்றேன். அந்த நோய் உடம்பெல்லாம் ஒரே வெளுத்து போயிருக்கு, ஆழ்வாருக்கு ஒரே ஜுரம் கொண்டு இருக்கு. எம்பெருமான் வந்தாதான் அது தீரும்ன்ற மாதிரி இருக்கு. இவளை எப்படி திருப்பி பெற முடியும்னா எம்பெருமானோட திருநாமங்களை சொல்லுங்கோ. ஆனா தாய்மாரோட பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தோழிமார்லாம் என்ன சொல்றா, யாரையாவது ஏதாவது சொல்லிட்டான்னா அந்த கோவில்ல போய் இதை பண்ணு இங்க போய் இந்த இதோட ஏதோ ஒண்ணு சொல்றா இல்லையா, அதெல்லாம் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எப்படியாவது ஒண்ணு யாருக்காவது ஏதாவது நல்லது வந்ததுன்னா போரும் அப்படின்ற மாதிரி. ஆனா தோழி என்ன சொல்றா, இதெல்லாம் பண்ணா அவளோட நோய் இன்னும் அதிகம் தான் போட்டு. தேவதாந்திர சம்பந்தம் இருக்கவே கூடாது, அறவோடு இருக்கக்கூடாது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு காமிக்கிறார். ரொம்ப அழகா ஆச்சுன்னா என்ன ஆகும்ன்ற தோழி அதிகம் சொல்றா. அதோட நிறுத்திக்காம தேவதாந்திர ஸ்பர்ஷம் பட்டாலே இவளை நம்ம திருப்பி பெற முடியாது பராங்குஷ நாயகின்னு சொல்றா. 5 பாசுரங்கள் அன்வைச்சாச்சு. 6வது பாசுரம். தனியும் பொழுதில்லை நீர் அணங்காடுகிற அன்னை நீர் பிணியும் மொழிகின்றதில்லை பெருகும் இதுவல்லால் மணியின் அணி நிறமாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலின் மத்தில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே. இப்போ நம்மளுக்கு இது திடீர்னு சட்டம் தோன்றது. ஒரு விஷயம் குழந்தைகளுக்குன்னு இல்ல, நம்மளுக்குமே இந்த விஷயத்த பண்ணாதன்னா அந்த விஷயத்தான் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். பண்ணா என்ன நடக்கும்னு பாக்கலாமே அப்படின்னு. அதனால தோழிமார் என்ன சொல்றா, பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இதை பண்ண வேண்டாம்னு ஒண்ணுத்த சொல்றா இல்லையா, அப்ப எதை பண்ணணும்னு சொன்னாதானே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இதுல என்ன பண்ணணும்ன்றத ரொம்ப அழகா சொல்றா. ஆகும் என்ன சொல்றா, இப்பெருநேர்த்தி எல்லாம் வேண்டாம். பெருநேர்த்தினா ஏதோ ஒண்ணு வேண்டின்னு பண்றோம்ல, அதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்க, சரணாகதி எப்படி பண்றோம், அவன்தான் உபாயம், அவன் திருவடிகளே உபேயம் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. உபாயம்னா என்ன, வழி, means by which we will attain our destination. Supposedly I have to go from Adiyan has to go from here to Tirucherai. Tirucherai is Adiyan's destination. That is உபேயம். பெருமான் சாரநாத திருவடிகள் உபேயம். அப்ப இங்கேருந்து அடியன் திருச்சேரை போனா மீன்ஸ் Adiyan could go by train, Adiyan could go by car, some mode of transport. So the transport is also Emperuman. Emperuman, only Saranathan can call Adiyan from here to Tirucherai. And only his Tiruvadigal is Upayam also. So அதுதான் இங்க பராங்குஷ நாயகி story is telling. All these what we are வேண்டுதல் means we think something that we have to offer certain things to Emperuman and we do a lot of pujas. All those are unnecessary. இப்பெருநேர்த்தி எல்லாம் வேண்டாம், தவளப்பொடி என்று சொன்னது இன்னதென்று விசேஷித்து அத்தை செய்ய உத்தியோகிக்கவே இவள் நோய் தீரும் என்கிறாள். ரொம்ப அழகான சில வார்த்தைகள் இந்த பாசுரத்துல. நேர்த்தினா ஒரு எஃபர்ட். நம்மளோட எஃபர்ட் என்னவா இருக்கணும்னா, எம்பெருமானே உபாயம் உபயம்ன்ற அந்த அத்தியவசாயம்னா ஒரு உறுதிப்பாடு இருக்கு இல்லையா, அதுலதான் நம்ம எஃபர்ட் இருக்கணுமே ஒழிய
மத்த விஷயங்கள்ல நேர்த்தி ஒரு பெரும் முயற்சி இருந்தா எதுவுமே ஆப்போது இல்ல. தவளப்பொடினா, தவளம்னா தூய்மை. நம்ம வந்து திருமண் சொல்றோம் இல்லையா, அந்த திருமணும் தவளப்பொடிதான். இல்லைன்னா எப்பெருமானோட அடியவர்களோட கால் ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்றோம். ஸ்ரீபாத தூளி டஸ்ட். அதை எடுத்துன்னு வந்து இவளை தூவுங்கோ. இல்லையா, இது ரெண்டுமே கிடைக்கல. எம்பெருமானோட திருமண் கட்டி கிடைக்கல, எம்பெருமான அடியவர்களோட ஸ்ரீபாத தூளி கிடைக்கல, ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைக்கல ஆச்சாரியன்னா திருநாம கொடியை குறிக்கிறது. திருநாம கொடின்னா எம்பெருமானோட திருநாமத்தை சொன்னா கூட போதும்ன்றாகும். இது தூவுங்கோள்ன்றா, அதையும் குறிச்சு தியானிங்கோ அப்படின்னு விசேஷத்துனா ரொம்ப முயற்சி பண்ணி மத்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இவள் நோய் தீர்க்கிறது எம்பெருமான் திருநாமத்தையும் அவனோட அடியவர்களோட ஸ்ரீபாத தூளியும் தான் இருக்குன்னு சொல்றான். அன்னை நீ தாய்மார்களே, தனியும் பொழுதின் நீ சிறிதும் ஓய்வில்லாமல் நீர் அணங்காடுகள். ஓய்வில்லாம இவ என்ன பண்றாளாம், நீங்கள் வெறியாடுதலை செய்யா நின்றீர்கள். எதெல்லாம் வெறி புடிச்சு செய்யறாளோ அதெல்லாம் பண்ணிருக்காளாம். இவ்வெறியாடலினால் பிணியும் ஒழுகின்றதில்லை, நோயோ தீர்கின்றதில்லை, தீரப்போவதில்லைன்றான். இதுவல்லால் நோய் தீராத மாத்திரமே அன்னைக்கே பெருகும் எத்தேலும் விருத்தி அடையும் விருத்தியும் அடைந்து வருகின்றது. இவ்வணங்குக்கு இப்பெண் பிள்ளைக்கு, அணங்குனா பெண் பிள்ளை, பெண் பிள்ளைக்கு மணியின் அணி நிற மாயம் நீலமணியை காட்டிலும் அழகிய நிறம் படைத்த மாயன் எம்பெருமானுடைய தமர் பக்தர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய அடி நீரு கொண்டு பாதத்தூளியை கொண்டு வந்து அணிய முயலின் இடுவதற்கு முயற்சி செய்தால் மத்தில்லை கண்டி இத்தோடொத்த பரிகாரம் வேறு ஒண்ணுமே இல்ல பாருப்போ அப்படின்னு சொல்றான். So Paramkusha Nayaki's friend Todi is telling, do not follow all these rituals that Devatantrangal are suggesting. The only solution to Paramkusha Nayaki's situation is Emberiman's Tiranamangal or his Tiruman, the Thavalapodi is a Tiruman, or his Adiyar's Padathulis, divine feet. The dust under the divine feet, just spread it around her and she'll be all right, they are saying. அனந்துக்கு அருமருந்தென்ன அங்கோராடும் கள்ளும்பராய் சுனங்கை எறிந்து நும் தோள் குலைக்கப்படும் அன்னை நீர் குணங்கள் கெட கழுதை உதடாட்டம் கண்டு எப்பயன் பணங்கீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே. ஸ்ட்ராங்கா சொல்றான், நம்ம குழந்தைல எல்லாம் சொல்லுவோமே அந்த மாதிரி. இதர தேவதைகளை ஆசிரியித்தால் இவளுடைய விநாசமே பலித்து விடும். விநாசமே பலித்து விடும்னா என்ன, இதுவே ஆக கடவும் அப்படின்னு சொல்வாள். அந்த மாதிரி என்ன ஆகும், இவ விநாசம்னா போறாவ திருப்தி பிழைக்க வைக்கவே முடியாது. இவள் பிழைக்க வேண்டி ஆகில் அப்படின்னாக்கா வேண்டி இருந்து கோள் ஆகினா அவள் பிழைக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆசிரியுங்கோள் என்கிறாள். இதெல்லாம் நம்ம பராங்குஷ நாயகியோட தோழி சொல்லி அப்படின்னா என்ன, பராங்குஷ நாயகி நம்மாழ்வாரோட பாவனையில அந்த நம்மாழ்வார் திருத்தாயாரா இருந்தாலும் சரி, தோழியா இருந்தாலும் சரி, என்ன சொல்றா, எது நம்மளுக்கு பலிக்குமோ அதுதான் பலிக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ தேவதாந்திர சம்பந்தம் நம்மளுக்கு அறவேறாவே இருக்கக்கூடாது, ஒட்டு மொத்தமா அந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. அனந்துக்கு பெண் பிள்ளைக்கு அருமருந்து என்ன, அருமையான மருந்துன்னு சொல்லி அங்கோர் ஆடும் கள்ளும் பராயின்னு இங்க கொடுத்திருக்கார். என்னன்னாக்க அது வந்து வேதாந்தத்திற்கு ஆடறுக்கவும் கள்ளு நிவேதனம் செய்வோம். ஆடறுக்கம்னா என்னன்னா, அந்த கள்ளு அதெல்லாம் என்னன்னா மாமிசம் ஒண்ணு, கள்ளுன்னா லிக்கர் இல்லையா, இதெல்லாம் தான் அந்த தேவதாந்திரத்துக்கு சமர்ப்பிக்கிறா இல்லையா. அந்த தேவதாந்திர பூஜைன்னு நம்ம போய் பார்த்தாலே அது வந்து நம்ம பெருமாளுக்கு பண்ற மாதிரி எல்லாம் ஈஸியான பூஜைகள் எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமான பூஜைகள். அதெல்லாம் நம்மளோட ஸ்வரூபத்துக்கே சேரவே சேராது. சுணங்கை எரிந்து ஒரு வகை கூத்தாடுதலையும் செய்வித்து கொண்டு நும் தோள் குலைக்கப்படும் அன்னை நீர், தோள்கள் துடிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற தாய்மார்களே. ஏன்னா அந்த இவளோட நிலையை கண்டு அவள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அதை தவிர இந்த தேவதாந்திரத்துக்கிட்ட போய் இன்னும் கஷ்டப்பட போறீங்கன்றா. இந்த கூத்தாடுதலை கண்டு
கொண்டிருப்பதும் ஒரு வேடிக்கையோ. குணம் கெடல் அப்படின்னா உலர்த்தின் நெல் பாழாய் போக. உலர்த்தினா இப்ப நெல்லெல்லாம் உலரணும்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா பெருசா அந்த வயல் சைடு எல்லாம் போனா பிரிச்சு போட்டிருப்பா. இத துணியோ இல்லைன்னா ரோட்லயே வீதியிலேயே பார்க்கலாம். ஃபுல்லா நெல்லு கீழே காய வைக்கிறதுக்கா போட்டிருப்பா இல்லையா. கழுதை ஆட்டம் கண்டு என் பயன். அதனை அது மேல இப்போ நெல்லியும் வளர்த்தியாச்சு, கழுதையும் அதன் மேல மேய்ஞ்சுட்டு இருக்கான். மேய்ஞ்சுன்னா அந்த மேய்கிற கழுதையின் உதட ஆசை என்ன மேய்ஞ்சிட்டு இருக்கிறா என்ன பண்றது, அந்த புல்லு இல்ல நெல்ல போய் சாப்பிடுறது இல்லையா. நெல்லியும் அங்க காய போட்டு அது மேல கழுதையும் மேய விட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம தான் அது ரெண்டுத்தையும் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த கழுதை உதடாட்டம் அது மேயறத பார்த்துட்டு நம்ம ஏதாவது பண்ண முடியுமோ? ஒண்ணும் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். கழுதை உதடாட்டம் கண்டு என் பை குணங்கள் கெட கழுதை உதடாட்டம் கண்டு என் பையன் ரொம்ப அழகா கேக்குறான். இப்ப என்ன பண்றோம் நம்ம, இந்த நோயை தீர்க்கணும்ன்றதுக்காக தேவதாந்திரத்தையும் கூப்பிட்டு, நோய் தீரலைன்னா எப்படி தீரும்? அது நோய் அதிகரிச்சுன்னா இருக்கும். ஏன்னா இவளோட நோய் தேவதாந்திரத்துக்கிட்டே கிடையாது. தேவதாந்திரங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு போன தடவை பார்த்தோமே நம்ம, கண்ணுல ஏதாவது ஒண்ணுன்னா கண்ணுக்கு தான் டிராப்ஸ் போடணும். காதுல போட்டா கண்வலி தீருமா? தீராது. மாயப்பிரான் ஆச்சரிய சக்தி யுக்தனை உடையனான எம்பெருமானுடைய தமர் பக்தர்களான வேதம் வல்லாரை வேதிகர்களை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றா. கம்ப்ளீட்டா எம்பெருமானையும் வணங்கிட்டும் எம்பெருமான் அடியவர்களை வணங்கினா கரெக்டா இருக்கும் இவளோட நோய்க்கு அப்படின்னு ரொம்ப அழகா the Parankusha Nayaki's friend is advising Parankusha Nayaki's Tirutayar, mom and other women folks around there that there is no need to worship Itara Devadaigal or other Devatas except Sriman Narayana for Parankusha Nayaki's situation. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் அணிந்து இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்தல்ல செய்து கள்ளூடு கலாய்த்தூய் ஈதமுழ விட்டு நீரணங்காடுதல் கீழ்மையே. அப்படின்னா போயிட்டே இருக்குமா ஸ்வரூபத்துக்கு ரயுக்தமான எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவர்களை புருஷகாரமாக கொண்டு சர்வேஸ்வரன் திருவடிகளிலே சரணம் புக்கு இவளுடைய நோயை தீர்த்து கொள்ளுகை தவிர்த்து என்ன பண்றோம்? சுத்ர தேவதா சமாஸ்ரயணம் உங்களுக்கு கீழ்மையை விளைவிக்கும் என்கிறாள். எவ்வளவு அழகா சரணாகதி பதிகங்கள்ல நம்மள ஆழ்வார் ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க. அதுதான் இதுக்கான தாத்பரியமே. ஆழ்வாரோட அம்மாவே தேவதாந்திரத்தை கூட்டின்னு வந்துட்டான்றது தாத்பரியம் கிடையாது. யாரா இருந்தாலுமே அந்த தேவதாந்திர ஸ்பர்ஷம் எப்பேற்பட்ட நிலையில இருந்தா கூட தேவை கிடையாதுன்றதுதான் இதோட தாத்பரியம். கரெக்டா புரிஞ்சுக்கணும் இதோட அர்த்தத்தை. அன்னை நீ தாய்மார்களே வேதம் வல்லார்களை கொண்டு வைதிகர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை புருஷகாரமாக கொண்டு, இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் டு பி அண்டர்லைன் வேர்ட்ஸ், இன்னோர் பெருமான் நித்தியசூரிநாதனான எம்பெருமானுடைய திருப்பாதம் திருவடிகளை பணிந்து ஆශ්‍රயித்து இவள் நோய் இது இவளுடைய இந்த நோயை தீர்த்து கொள்ளாது போய் போக்கிக் கொள்ளாமல் ஏதம் பறைந்து அல்ல செய்து, ஏதம் பறைந்தான இழிவான பேச்சுகளை பேசி அல்ல செய்துன்னா எதை அல்ல செய்யறோம்? நம்ம ஸ்வரூபத்திற்கு தகாத காரியங்களை செய்யறோமா? கூடு நடுநடுவே அதை மட்டும் செய்யல, என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்? கலாய் தூய் தன்னை கலைந்து துருவி கீதமுழ விட்டு வாத்திய கோஷங்களை பண்ணி நீர் அணங்காடு. ஏன்னா எல்லாத்தையும் பண்றா இல்லையா, நம்மளோட ஸ்வரூபத்துக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தான் தேவதாந்திரங்கள் கிட்ட நடக்கிறது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் சுத்த குணமும் அந்த சத்வ குணமும் தேவதாந்திரங்கள் கிட்ட போனோம்னா அவளுக்கு நிறையவே இருக்கு. ஆனா அவளோட மிக்ஸ் ஆஃப் ரஜகுணமும் தமோ குணமும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. அதனால அங்க என்ன தேவையோ அதுதான் அவளுக்கு தேவை, அது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தேவையில்லைன்றான். நீர் அணங்காடுதல் நீங்கள் வெறியாடு விக்கின்றது கீழ்மையே அவத்தியமே. ஆம், எதுக்கு அவத்தியம்? நம்ம ஸ்வரூபத்துக்கு ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் நம்ம. இதனால நம்ம தேவதாந்திரங்களை இழுச்சியா பேசல. நம்ம தேவதாந்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களோட வழிபாடுக்கு அவ தேவை கிடையாது. யார் யாருக்கு தேவையோ அவளுக்கு தேவை. சரணாகதின்னு ஆச்சாரியன்
முக்கியமா பண்ணிட்டோம்னாக்க, அப்போ ஸ்கூல் பிரின்சிபல் யாரு? ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனே நம்மளுக்கு தெரியும், ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டியாரே தெரியும்னா, மத்த இந்த கிளர்க், பியூனு, அவ கிளீன் பண்றவா, காவல் தெய்வம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. யாருக்குமே தேவை கிடையாது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குன்றான். அதுதான் அங்க கரெக்டான அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள், once we have done Sharanagati through an Acharyan, we do not require Devatantrangal for them to solve our problems. We should take it in the right sense. Though they could be Kaval Devam, a Devata for direction, lot of Devatas are there. They could be doing their own role. They are only doing their own role. But Sri Vaishnava should take refuge only under Sriman Narayanan and Periya Piratiyar's Tiruvadigal and not go to Devatantrangal either directly or indirectly, because we already know the principle of the school, which is Sriman Narayana. Why should we go to the clerk, peon, teachers and other, when we know whom to get admission? We would directly go to them to get an admission, right? Admission into Sri Vaishnava Sampradayam. We've already gotten that admission. Now we have to follow the rules. Once we are already in 12th grade, we will not go back to 9th grade again. We've already crossed all those stages and come up. So there's no reason to go back to Devatantrangal, says Parankushanai's friend. கீழ்மையினால் அங்கோர் கீழ்மகனிட்ட முழவின் கீழ் நாழ்மை பல சொல்லி நீர் அணங்காடும் பொய் காண்கிறேன். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கும் நீதே மருந்து. ஊழ்மையில் கண்ணபிரான் கழல் வாழ்த்துமின் உன்னித்தேர். அழகா சொல்றாரே, நம்மளுக்கு ஒன்லி ரெஃப்யூஜஸ் எம்பெருமான் திருவடிகள் தான். நீங்கள் பண்ணுகிற நிஷ்பல பிரவருத்தி நான் காண மாட்டேன். நிஷ்பல பிரவருத்தினா இதுக்கான ஒரு ஃப்ரூட் நம்மளுக்கு கிடைக்கவே போறது இல்ல, அதுதான் பண்ணிட்டே இருக்காவா. இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? ஒரு கிணறு இருக்கு, கிணறுல இருந்து நம்ம தண்ணி இறைச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எங்க இறைக்கிறோம்? அதை இறைச்சு இன்னொரு பாத்திரத்துல கொட்டினா அந்த ஜலம் நம்மளுக்கு இருக்கும், உபயோகப்படுத்த முடியும். அந்த ஜலத்தை கீழே இறைச்சுட்டே இருந்தோம்னா, தேவதாந்திரங்கள் கிட்ட போனா கீழே இறக்குற ஜலம் தான் அது. அந்த ஜலம் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது நம்மளால. பெருமாளாலையும் நம்மள திருப்பி எடுத்துக்கவே முடியாது. பெருமாளுக்குன்னே நிவேதனம் பண்ணக்கூடிய பொருள் எது? நம்மளோட சரீரமும் ஆட்டம், நம்மளோட ஆத்மாவும் ஆட்டம். இதை எடுத்துட்டு போய் வேற ஏதோ இடத்துல நிவேதனம் பண்ணோம்னா எப்படி அது பெருமாள் திருப்பி எடுத்துப்பான்? எடுத்துக்கவே மாட்டான். அதுதான் இங்க சொல்றான், நிஷ்பல பிரவருத்தி நான் காண மாட்டேன். கிருஷ்ணன் திருவடிகளை நினைத்து வாழ்த்துங்கோள், இவள் பிழைக்க வேண்டி இருந்திகோளாகில் என்கிறார். இவ பிழைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவளை எம்பெருமான் திருவடியில விடுங்கும். அது மட்டும்தான் வழி. மத்ததெல்லாம் நிஷ்பல பிரவருத்தி தான். நிஷ்பலம் அப்படின்னா பலமே கிடைக்க போட்டுல. அன்னை நீர் தாய்மார்களே கீழ்மையினால் உங்கள் நீச்சத்தனத்தினால்னா கீழே ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னா, இப்ப ரோட்ல ஏதோ ஒரு எதை கம்பேர் பண்றேன்னு பாத்துக்கோங்க. அடியன் தேவதாந்திரத்துக்கும் இதையும் கம்பேர் பண்ணல. ரோட்ல ஏதோ ஒரு அழுக்கு இருக்குன்னா, அந்த சட்டை மேல ஏதோ ஒரு தூசி இருக்குன்னா அந்த தூசியை தட்டி போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அது சட்டை மேலேயே வச்சுக்க மாட்டோம். அந்த மாதிரி இது தேவையில்லாத விஷயம்னு சொல்றேன். நம்மளுக்கு தூசிக்கும் தேவதாந்திரத்துக்கும் கம்பேர் பண்ணல, அடியே தேவையில்லாத விஷயத்துக்காக சொல்றேன். கீழ்மையினால அந்த நீச்சத்தனத்தினால் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம. அங்கோர் கீழ்மகன் எட்ட முழவின் நீச்சனான ஒரு சண்டாளன் ஒருவன் நடத்தி போரும் வாத்திய கோஷத்தின் சார்பாக அதெல்லாம் ஆடி எதுவெல்லாம் அடிச்சு பண்றா இல்லையா, அது பல நாள்மை சொல்லி தப்பு வார்த்தைகள் பலவற்றையும் சொல்லி நீர் அணங்காடும் பொய் நீங்கள் வெறியாடுகின்ற வித வம்பு வேலையைன்னு இருக்கணும். வம்பு வேலையை காண்கிறேன் நான் கண்டு கொண்டு நான் காண மாட்டேன். சிரமாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஊழ்மையின் முறைப்படியே கண்ணபிரான் கழல் கிருஷ்ண பகவானுடைய திருவடிகளை உன்னித்து சிந்தித்து வாழ்த்துமின் மங்களாசாசனம் பண்ணுங்கோள். இதே இந்த மங்களாசாசனமே ஏழ்மை பிறப்புக்கும் பிறவிக்கும், ஏழ்மை பிறப்புக்கும்னா நம்மளுக்கு மட்டும் இல்ல, நமக்கு பின்னாடி வர அத்தனை ஏழேழ் பிறவிக்கும் சேமம் ஆகும்னு இருக்கணும் அந்த இடத்துல. இந்நோய்க்கும் இந்த நோய்க்கும் தீருவதற்கும் இந்த நோய் தீருவதற்கும் இதே மருந்து, இதுதான் மருந்து என்கிறாள். So the Parankushanai's friend also talks about what is the medicine. The medicine is only Emberiman's Thiruvadigal and not anything else. Rest of
all the Devatan going to Devatantram, doing all the other pujas, even to Perumal, it is all Nishpalam. Just fall under his feet and take refuge. Anything and everything that happens is the fruit that is given by Emperiman to all of us. That's how we have to take it. ரெண்டே பாசம் தான் விடுவிடு முடிச்சிடலாம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும்மிச்சை சொல்லி நும் தோள் குலைக்கப்படும் மன்னை நீர் மன்னப்படுமறை வாணனை பண்டுவராபதி மன்னனை ஏத்துமென் ஏத்துதலும் தொழுதாடுமே. என்ன சொல்றா? இவளுக்கு கிருஷ்ணன் திருவடிகளில், திருப்பி அதேதான் இனிமே ஸ்ட்ராங்கா சொல்ல போறா. இவளுக்கு கிருஷ்ணன் திருவடிகளில் உண்டான ஜகாந்தியத்தை ஐகாந்தியத்தை அனுசந்தித்து அவனை ஏத்துங்கொள்ளும் துதியுங்கொள் இவள் உச்சீவிக்கும் என்கிறாள். ஐகாந்தியம்னா இப்ப எம்பெருமானையும் இவளையும் பிரிக்கவே முடியாது அப்படின்றதுதான் ஐகாந்தியம். எம்பெருமான் இருந்தா இவ இருப்பான், எம்பெருமான் இல்லைன்னா பராங்குஷ நாயகி இல்ல. So the closeness, Alvar's friend is talking about the closeness of Parankusha Nayaki and Emberiman. So she's telling that just talk about that to Alvar and she will come back. அவனை அல்லால் எம்பெருமானை தவிர்த்து மற்றொரு தெய்வம், வேறொரு தெய்வத்தை உன்னித்து ஒரு வஸ்துவாக நினைந்து தொழாள் இப்பெண் பிள்ளை தொழுவது கிடையாது. இப்படி இருக்க உங்களுடைய இச்சை மனம் போனபடி சொல்லி நான் அனுவாதம் செய்யவும் தகாத சொற்களை சொல்லி உங்களுடைய தோல் குலைக்கப்படும். முன்னாடியே பார்த்திருக்கோம். தோல் அசையா நிற்கிற தாய்மார்களே, மன்னப்படும் முக்கியமாக விளங்குகின்ற வேதங்களினால் பிரதிபாதிக்கப்படுகிறவனும். அப்படின்னா வேதங்கள் சொல்லி நம்மளுக்கு ஸ்ருதி வாக்கியங்களால, வேத கோஷங்களால நம்மளுக்கு எம்பெருமான தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தான் மன்னப்படும் மண் துவராபதி மன்னனை, அழகிய துவாரகாபுரிக்கு அதிபதியான எம்பெருமானை ஏத்துமின் துதியுங்கொள் ஏத்துதலும். அப்படி துதித்தா ஏத்துதலும் தொழுது ஆடுமே. அது பெண் பிள்ளை உணர்த்த பெற்று அவனை தொழுது ஆடும், கழித்து கூத்தாடுவாள். அவளே எழுந்துன்னு திருப்பி அவனை பத்தி பாடி ஆடுவா, அவளே நம்மளுக்கு கிடைச்சிடுவான்னு சொல்றான். பலஸ்ருதி பாசுரம். தொழுது ஆடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வழுவாத சொல் புகழ் பண்குருபூ சடகோபன் சொல் வழுவாத ஆயிரத்துள் இவை 10 வரிகளும் தொழுது ஆடி பாட வல்லார் துக்கசீல சிலர்களே. அழகான பாசுரம். திருவாய்மொழியை ஹிருதயமாக அபியசிக்க வல்லார். ஹிருதயமாகனா அர்த்தத்தை மனசுக்குள்ள அபியசிக்கிறவா. தாம் பிரிந்து பட்ட வியசனம்னா ஒரு வருத்தம் சொல்றேன், துக்கம் துயரம் எல்லாம் படாதே பலத்திலே அன்பைப்பர் என்கிறார். Alvar is talking about the fruits of this padigam, that we will never be separated from Emperuman if we know the meaning and think about the meaning of each of the pasurams in our heart. தொழுது ஆடி வணங்குதலும் கூத்தாடுதலும் செய்து தூமணி வண்ணனுக்கு, அழகிய மணி போன்ற நிறமுடையவனான எம்பெருமானுக்கு ஆட்செய்து அடிமை தொழில் செய்து நோய் தீர்க்க பெற்றவனும் இருக்கணும். வழுவாத அவத்தியம் அடையாத, அவத்தியம்னா எது தேவையில்லையோ அதை செய்யாம இருக்கிற, தொல் புகழ் இயற்கையான புகழையுடையவரும் பண்குருகூர் அழகிய திருநகரிக்கு தலைவருமான ஆழ்வார் சடகோபன் சொல் அருளி செய்த வழுவாத குறையில்லாத ஆயிரத்தினுள்ளே வெறிகளும்னா வெறி விலக்கு விஷயமாக, எப்பெருமான் விஷயமாக சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, ஆனாலும் இதெல்லாம் வெறி விலக்கு, அததான் வெறிகள்னு சொல்றாங்க. இதை 10 இப்பதிகத்தை தொழுது ஆடி, தொழுவதும் ஆடுவதும்னு இருக்கலாம், ஆடுவதுமாய்கொண்டு பாடவல்லார்கள் துக்க சீலம் இலர்களே. துக்கப்படும் தன்மை இல்லாதவர் ஆவர். துக்கமே நம்மளுக்கு இருக்காது. இன்னும் ரொம்ப அழகா பலத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்தது சீலம் இல்லான்னு ரொம்ப அழகான ஒரு பதிகம், அத நாளில இருந்து நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.